நீங்கள் ஆமக்கறி சாப்பிட்டதும் பூனைக்கறி சாப்பிட்டதும் உங்களோட இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற வந்து ஆமக்கறி பூனைக்கறியெல்லாம் உங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணுமெண்டா சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. தமிழ்நாட்டில வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு போர் பயிற்சி வழங்கப்படாத ஒரு இராணுவ கட்டமைப்பு தான் நாம் தமிழர் கட்சி. அதை முதல் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அதை நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு முதல் சீமான நீங்கள் வந்து ஆமக்கரை பூனக்கரைன்னு சொல்லி ஒரு ஈழத்து தாயகத்தில் அங்கே இருக்கிறவன் திராவிடன் அந்த கொள்கை முரண்பாடு தெலுங்கன் அதை விமர்சிக்கிறான். ஏனென்றா அவனுக்கு தெரியும் அப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் அவன் விமர்சிப்பான். அது ஏன்னு சொன்னா அவனுக்கு அவதூறுகளை தவிர வேற வழி இல்லை. அதை பரப்போணுமென்றக்கான விமர்சிக்கிறான். ஆனா நீங்களே அதை விமர்சிக்கிறீங்க. தமிழீழத்தில் இருக்க உங்களுக்கு தெரியாத தமிழத்து மக்கள் அங்க ஆமக்கறிய வந்து ஆம இறைச்சி வந்து கறி காய்ச்சி நீங்கள் சாப்பிட்டது இல்லையா? நீங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க, சாப்பிடுற மக்கள் இருக்காங்களா எல்லாருக்குமே தெரியும். அப்ப தெரிஞ்சு கொண்டும் நீங்கள் இந்த விமர்சனம் தெரிவிக்கிறீங்களா? அவர் மீது இருக்க வெறுப்பு. என்ன வெறுப்பு? உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு, அபிவிருத்தி என்ற விஷயத்த புலம்பெயர்ந்த தேசத்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி எங்களுடைய மக்களுக்கு அங்க வீடு கட்டி கொடுப்பதோ ஏதாவது செய்து அபிவிருத்தி அடைவதுதான் உங்களோட இலக்கா இருக்கு. அந்த இலக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய இலக்கத்தான் மக்கள் வந்து ஒரு 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 நம்பிக்கையாக பார்க்க, ஒரு இலக்காக பார்க்க, அது ஒரு எங்களோட இலக்கில் ஒரு பாதியாக இருக்கின்ற மக்கள் பார்த்து அங்க வந்து பணங்கள் கொடுப்பதும் அது வந்து உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. இதான் உங்களுக்கு பிரச்சனை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு தமிழ் தேசிய பாதையில அறிவு இருக்குதோ இல்லையோ தெரியாது, உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ தெரியாது. நீங்க அந்த அரசியல் செய்யாமல் மக்களுக்கான அபிவிருத்திகளை நீங்கள் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, போய் செய்யுங்க. நீங்க தமிழ் தேசியம் பற்றி கதைக்காம விட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் தேசத்துக்காக நிற்பவர்களை எதிர்த்து கதைக்காங்க. அவர்கள் தவறுன்னு சொல்லி மக்கள் முன்னால் பிரச்சாரம் செய்யாது. அவர்கள் உண்மையான தவறுகள் விட்டால் அதை நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க. சும்மா வந்த ஒரு அற்ப சொற்ப விஷயங்கள் என்ன நீங்கள் வச்ச விமர்சனத்தில் ஏதாவது ஒரு உருப்படியான விமர்சனம் இருக்குதா? நீங்கள் வேணுமெண்டா நான் ஒரு சின்ன பொடியன் தான் இருந்தாலும் நான் கேட்கிறேன், தமிழ் தேசியம் என்ற வார்த்தையும் அங்க தமிழ்நாட்டில் இருக்க நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு கட்டமைப்புக்கும் எதிராக இந்த புலம்பெயர்ந்த தேச மக்கள் அங்க காசு ஒழிக்கணும் அப்படி ஒரு விவாதம் நீங்கள் வைக்கணும்டா. நேரடியா நான் உங்களோட விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அவர் அதிகமாக சொன்னது தமிழீழம் கிடைக்காது என்ற வார்த்தை. நாங்கள் அபிவிருத்தி என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி கூடி வார்த்தைகளை பயன்படுத்த அதுல முட்டு முழுதான் நான் எதிர்க்கிறேன் அவரை. அப்படியான விடயங்கள் அவருக்கு வந்து தமிழீழ கனவுகள் இல்லாம இருக்கலாம், எங்களுடைய தேசிய கனவுகள் இல்லாம இருக்கலாம், எங்களுடைய மாவீரர்கள் இந்த கனவுகள் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கலாம், அவற்றை மண்டை மாறி இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படி ஆயிரம் ஆண்டுகளாக தமிழன் இந்த உலகத்தில் ஒரு துண்டு நிலத்தையாவது ஆண்டு விட மாட்டான் என்ற இயக்கத்தில் பிறந்ததுதான் தமிழீழம், அந்த நில அரசாங்கம். அது இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து உடைத்து எங்கள் தலைவர் கட்டமைச்ச அந்த கட்டமைப்பை அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு இன்றைக்கு 17 வருஷம் ஆயிட்டு.